Hello friends, வணக்கம். நான் உங்க லட்சு from லட்சு லெப்டல் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஒரு கியூட்டான ஹால் வீடியோ பார்க்க போறோம். இந்த கியூட் ஹால் வீடியோல உங்களுக்கு நிறைய பட்ஜெட்குள்ள ரெண்டு சல்வார் செட் காட்ட போறேன் and நிறைய அழகான ஒரு ஃபுட்வேர் கலெக்ஷன் வந்து பார்க்க போறோம். and இந்த ஃபுட்வேர் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆபீஸ் வேர்க்கும் நல்லா இருக்கும், டெய்லி வேர்க்கும் நல்லா இருக்கும், காலேஜ் வேர்க்கும் நல்லா இருக்கும், இல்ல ஒரு பார்ட்டிக்கு போறீங்க அப்படினா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். and இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதோட லிங்க்ஸ் நான் கொடுத்திருக்கேன். First நம்ம பார்க்குற ஒரு சல்வார் செட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஷிஃபான் துப்பட்டா வித் கட் ஒர்க் பார்டரோட வரக்கூடிய ஒரு செட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கட் ஒர்க் பார்டர் வந்திருக்கும். நார்மலாக இந்த மாதிரி ஒரு வீ கட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலியா கட் குர்த்திஸில் பார்த்துருக்கோம். நான் வந்து ஒரு லாஸ்ட் ஹால் வீடியோக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஆலியா கட் குர்த்திஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நியூ லான்ச் மாதிரி ஸ்ட்ரைட் கட்டில் கம்ப்ளீட் ஃப்ளோரல் பிரிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் இதோட ஃபுல் லுக் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து நியூ எடிஷன் அண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி கிரேப் மெட்டீரியல் மாதிரி வரும். வந்து ஒரு மாதிரி வீநெக் எம்ப்ராய்டரி அண்ட் கிரேப் மெட்டீரியல் மாதிரி வரும். 3/4 ஸ்லீவ் வந்திருக்கும் இந்த மாதிரி மல்டி கலர் பிரிண்டட்ல. அண்ட் இதுக்கு வந்து துப்பட்டா பார்த்தீங்கன்னா ஷிஃபான் துப்பட்டா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு இப்படிதான் வரும். பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்ல நல்ல ஒரு அழகான சாஃப்ட் காட்டன்ல வந்திருக்கும். அண்ட் டாப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்லாம் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட் பேட்டர்ன்ல இந்த அளவுக்கு லென்த் வந்திருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து கட் வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளான வேர், எல்லா வெதருக்குமே ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு சூட்டபுளா இருக்கும். இந்த மாதிரி வீக் கட் வந்து கொடுத்துட்டு மோஸ்ட்லி ஆலே கட் கொடுப்பாங்க. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் கட்ல வருது. இது வந்து உங்களுக்கு சைசஸ் கூட பாத்தீங்கன்னா ஃபிட்டிங்கான சைசஸா இருக்கும். காஸ்ட்ரிக்கி பிராண்டோடது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த பிராண்ட்ல நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இவங்க பிராண்ட்ல வந்து கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 699 ரேஞ்சஸ்லயே நிறைய அஃபோர்டபுளான கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு பேட்டர்ன்ஸ், நிறைய நியூ டிசைன்ஸ், ரொம்ப பட்ஜெட்குள்ள ஒரு டாப், பாட்டம் அண்ட் துப்பட்டா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் செட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 699 ரேஞ்சஸ்ல கிடைக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கு இந்த பிராண்ட்ல வரக்கூடியது. அண்ட் அதே நேரத்தில் வந்து ஃபிட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். எஸ் சைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த இடம்லாம் வந்து கம்ப்ளீட் ஃபிட்டிங்காவே இருக்கு. மற்றபடி இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு நார்மல் ஃபிட்டிங்ல இருக்கும். இது வந்து ரொம்ப டைட் ஃபிட்டிங்ல வர மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் இருக்கு. நான் வந்து ஒரு 3 to 4 kgs வரைக்கும் வந்து ரீசன்ட் டைம் நான் வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய மெடிக்கல் இஷ்யூஸ்லாம் இருக்கு. ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டயத்துக்கு சாப்பிடாம ஸ்டொமக் பெயின்லாம் வந்து ஸோ நிறைய இஷ்யூஸ்லாம் போயிட்டு அதனால வந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதில் டயத்துக்கு சாப்பிடணும். மோஸ்ட்லி வந்து நம்ம டயத்துக்கு சாப்பிடாததுனால தான் நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும். வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வெயிட் கெயின் பண்ணுறதா இருந்தாலும் எது எப்படி இருந்தாலுமே நம்ம ஒர்க் ஷெடியூலில் நம்ம வந்து அந்த டயத்துக்கு சாப்பிடல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறது, இல்லை ஆஃப்டர் 4 மணிக்கு சாப்பிட்றது, அண்ட் நைட் வந்து லேட்டாக சாப்பிட்றது, இல்லை சாப்பிடாம ஸ்கிப் பண்ணுறது, இது மாதிரி இஷ்யூஸ் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வந்து வரும் கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் நான் இப்போ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ அதுலேருந்து வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டு வரேன். ஏன்னா நம்ம வந்து என்ன வேலை இருந்தாலும், என்ன ஒரு ஷெடியூல் டைட்டாக இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஃபுட் மட்டும் ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதனால கண்டிப்பாக நிறைய இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கப்புறமா திருப்பி வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை இன்டிமேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் சைஸில் ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபிட்டிங். ஸோ நீங்களும் என்ன மாதிரி இதே ஷேப்பில் இருக்கீங்க அப்படின்னா எஸ் சைஸ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அண்ட் இல்லை அப்படின்னா ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த காஸ்ட்ரிக்கி பிராண்டில் ஃபிட்டிங் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன். சாண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் நான் இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது இது கொஞ்சம் ஜென்ஸ் வியர் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் வந்து இது எனக்கு ரொம்ப நீட்டாக இருந்தது. என்ன மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஒர்க் ஷெடியூல் இருக்குது, தினமுமே வெளியில் போகணும், இப்போ ஒரு ஷூட்டுக்கு போகிறோம், இல்லை வெயிலில் சுற்றணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டேன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய டைம் வந்து சாக்ஸ் வியர் பண்ணுவேன், செப்பல்ஸோட வித் சாக்ஸ்லாம் வந்து வியர் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. சல்வாருக்குமே சூட் ஆகுது. இப்போ நம்ம வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் போடுறோம் அப்படின்னாலும் சூட் ஆகும். மெயினாக அதோட கம்ஃபர்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இட்ஸ் லைக் ஒரு ரப்பர் டைப்பில் தான் வந்திருக்கு. நல்ல ஒரு ரீசனபிள் காஸ்ட். ஐ திங்க் 499 சம்திங் நினைக்கிறேன். இதோட உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு வியர் பண்ணியும் காட்டுறேன். இது நீங்கள் சல்வாரோட போட்டாலும் பெருசாக ஆக்வர்டாக ஒன்றும் தெரியாது. கம்ப்ளீட்டாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இந்த சைடில் கேப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரீஸியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ இந்த ஹீல்லாம் வந்து நம்ம போடும்போது சில பேருக்கு கிராக்ஸ்லாம் வந்துருக்கும். வின்டர் டைம்லையும் சரி, அதெல்லாம் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு இந்த மாதிரி போடும்போது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். மெயினாக டேனை வந்து அவாய்ட் பண்ணலாம், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இந்த இதோட கலர்ஸ் வந்து நிறைய இருக்குது. நான் வந்து ப்ரௌன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இங்கே வந்துருக்கும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு பட்டன் மாதிரி 2 சைட்லேயும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வியர் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ண சைஸ் வந்து 7. உங்களுக்கு வந்து இது நீங்கள் சூஸ் பண்ணும்போது சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூகே சைஸஸ் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ரெகுலராக வந்து நம்ம இப்போ ஒரு செப்பல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 7 or 8 அந்த மாதிரி 6, 7, 8, 9 அப்படின்னு சொல்லி சைஸஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ரெகுலர் சைஸ் வந்து 7 UK or 8 UK அந்த மாதிரி நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வச்சு கூட நீங்கள் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இப்போ வந்து ஒரு சல்வாரோட வந்து போடுறோம் அப்படின்னா ஸோ இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கவர் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த டேன் ஆகாமல் இருக்கும். அதே நேரத்தில் இப்போ ரொம்ப லாங் வாக் போகணும் அப்படின்னாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவன் வாக்கிங்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ இதில் வந்து நிறைய கலர்ஸும் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரைஸ் பார்ட்டி வேர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் வந்து சாரீக்கும் சல்வார் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கிளாஸ் ஹீல்ஸ் மாதிரி வந்திருக்கும். ரொம்பவே இந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும் வாக் பண்ணுறதுக்கு இதுவுமே. ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ டைட் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடிய ஒரு கிளாஸ் ஹீல்ஸு அண்ட் ஃபினிஷிங் ரொம்ப பக்காவாக வந்தது. இதோட ப்ரைஸிங் கூட நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச டிஸ்பிளே பண்ணுறேன். லிங்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கலர்ஸும் அவைலபிள் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். அண்டு ஒரு அழகான கோல்டன் கலரில் ஒரு சூப்பரான டிசைன். இது சிம்பிள் அண்ட் ஸ்டைலிஷாக இருக்கும் வியர் பண்ணுறதுக்கு. சாரீக்கெலாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் இது போட்டு வியர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் போனோன்னா சாரீக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக தெரியும். சல்வாருக்கு ஈவன் லெஹெங்காஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த குர்த்தி வந்து ஒரு காட்டன் குர்த்தி, கம்ப்ளீட் காட்டனில் சாஃப்ட் காட்டன், நல்ல அழகான ஒரு இண்டிகோ கலரில் சூப்பரான ஸ்ட்ரைட் ஃபிட்டில் வந்திருக்கும். இது வெறும் குர்த்தி மட்டும்தான். உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 490 சம்திங் இருக்கும். நல்ல பிராண்டட் ஐட்டம். ஃபினிஷிங் சூப்பராக இருந்தது. லெகினோட பலாசோவோட எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பேரப் பண்ணிக்கலாம். நல்ல காலேஜ் வேர், ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நல்ல ஒரு பெஸ்ட் ரேஞ்ச், நல்ல ஒரு ரெவ்யூ வந்த ப்ராடக்ட் இது. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வேருக்குமே ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இந்த சாண்டில்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், சூப்பராக இருந்தது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஹீல் பார்க்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஈவன் காலேஜ், ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் கலர்ஸ் ஆப்ஷன் நிறைய இருந்தது. நான் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணேன். நான் உங்களுக்கு இது கிளியர் லுக் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். நல்ல ஸ்ட்ரெச்சபிளாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நல்ல ஒரு அழகான கம்ஃபர்டபுள் ஹை ஹீல்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சாஃப்டாக ஒரு மாதிரி மைல்டான வெல்வெட்டி ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு மேலே கொடுத்துருப்பாங்க. இது வந்து சல்வாருக்கு ரொம்ப சூப்பரான ஒரு டாப் நாச்சுன்னு சொல்லலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பர்டிகுலர் கலர். மெயினாக நான் வந்து ஹீல்ஸ் ரொம்ப அவாய்ட் பண்ணுவேன். ரொம்ப ஷார்ட்டாக தான் நான் வந்து ஹீல்ஸ் வந்து போடுவேன். கொஞ்சம் சாரீலாம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹைட்டாக தெரிகிற மாதிரி லுக் வேணும்னா இது ரொம்பவே நல்லா இருந்தது. நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்த மாதிரி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.